9வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மாணவரணி அமைப்பினர் இன்று இரத்த தானம் செய்தார்கள். மக்களுக்கு மரக்கன்றுகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள். திமுக தலைவரின் 89வது பிறந்த நாளை திமுகவின் பல்வேறு அணிகளும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். மாணவரணியும் வழக்கம்போல் இன்று இரத்த தான முகாம் நடத்தியது. இந்த ஆண்டு 300 யூனிட் ரத்தம் வழங்க மாணவர் அணியினர் ஆயத்தமானார்கள். மேலும் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக திமுக மாணவரணி செயலாளர் இள புகழேந்தி தெரிவித்தார். தலைவர் கலைஞர் அவர்களின் 89வது பிறந்த நாள் திராவிட இயக்கத்தின் எழுச்சி நாள், தமிழர்களின் பொன்னாள். இந்நன்னாளில் திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணியின் சார்பாக இரத்த தான முகாம் நடத்துகின்ற நிகழ்வும், தொடர்ந்து கண்தானம் வழங்குவதற்கான பதவியேற்பு நிகழ்வும், மரக்கன்றுகள் வழங்குகின்ற நிகழ்வும், ஏழை எளிய மாணவர்களுக்கு சீருடை வழங்குகின்ற நிகழ்வுமாக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளாக, மற்றவர்களுக்கு உதவுகின்ற நாளாக, தலைவர் கலைஞர் அவர்களின் விருப்பப்படி இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரும் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த நிகழ்வினை மாணவர் அணி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி வருகிறது. திமுக தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படுகிறது. தஞ்சையில் மாவட்ட திமுக சார்பில் வழக்கறிஞர் SS ராஜ்குமார் தலைமையில் போக்குவரத்து தோமுசாவினர் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் திமுக கொடி ஏற்றியும் கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடினர். கும்பகோணம், பட்டுக்கோட்டை உட்பட மாவட்டம் முழுவதும் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். தஞ்சையைச் சேர்ந்த திமுக தொண்டர் வேலு தமது உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்து அதற்கான உறுதி பத்திரத்தை வழங்கினார். நான் தஞ்சை நகர பாஜக திமுக பிரதிநிதியாக உள்ளேன். தலைவர் கலைஞர் அவர் பிறந்தநாள் 89வது பிறந்தநாளை முன்னிட்டு நான் இறந்த பின்னு என் உடலை தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஆராய்ச்சிக்காக தானம் செய்கிறேன். தலைவருக்காக பெருமையாக நான் சேர்க்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் நகர திமுக இளைஞர் அணி சார்பில் பொதுமக்களுக்கும் யாத்ரீகர்களுக்கும் இனிப்பு வழங்கி கலைஞரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதேபோன்று பிறந்தநாள் கொண்டாட்டம் களை கட்டியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுக இளைஞர் அணி சார்பில் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சாலி தலைமையில் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஜெகவீர பாண்டியன் தலைமையில் நள்ளிரவு 12 மணிக்கு கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. வேளாங்கண்ணி தேவாலயத்தில் பேரூராட்சி தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தியும் யாத்ரீகர்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. மதுரையில் ஆரப்பாளையம், மேல பொன்னகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டாசு வெடித்து திமுக கொடியேற்றியும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். ஆரப்பாளையம் பேருந்து நிலைய பகுதியில் பயணிகளுக்கும் தலைமை கழக பேச்சாளர் சலீம் தலைமையில் இனிப்பு வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் பேரூராட்சி தலைவர் PC ராஜன் தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக வந்து பஜார் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து கலைஞரின் வயதை குறிக்கும் வகையில் 89 சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். கிருஷ்ணகிரி நகர திமுக சார்பில் அண்ணா சிலை முன்பாக பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. காவேரிப்பட்டினம் ஒன்றிய திமுக சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் உள்ளிட்டோர் தாரை தப்பட்டை முழங்க பட்டாசு வெடித்து 89 கிலோ எடையுள்ள கேக் வெட்டி கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் முழுவதும் கலைஞரின் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாமக்கல் மோகனூர் சாலையில் திமுக கொடியேற்றியும் பேருந்து பயணிகளுக்கு லட்டு வழங்கியும் கொண்டாடினர். 89 பேர் இரத்த தானமும் அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் பேரூராட்சி தலைவர் CS ரவி தலைமையில் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது சலீம் என்பவர் தலைமையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 200 பேர் திமுகவில் இணைந்தனர். சென்னை RK நகர் பகுதிக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டையில் PK சேகர் பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்து
ஏழை எளியோருக்கு தையல் இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். பின்னர் சேவை இல்லங்களில் அறுசுவை மதிய உணவும் வழங்கப்பட்டது.